ஒவ்வொரு லெக்சர் கொடுக்கும் போதும் அந்த லெக்சர்ல நம்ம படிக்கக்கூடிய அந்த மூணு போயத்தை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா தெளிவா அந்த ஓப்பனிங் லைன்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா டெஃபினட்டா நான் உங்களுக்கு ரொம்பலாம் இது பண்ண போறது இல்லை. ஒரு 100 to 200, ஒரு 150 200 இந்த மாதிரியான போயம் லைன்ஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லேர்ன் பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் தான் ரொம்ப மேஜரா இது வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சர்டன் பீரியட்ல இந்த மாதிரியான போயத்துல இருந்தெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாதிரியான போயத்தை தான் நான் எடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா சொல்லி கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை கட்டாயம் என்ன பண்ணுங்க, கன்சிடர் பண்ணுங்க, அதை திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேயா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு செட்டுக்கான அப்ளிகேஷன் வந்து இன்னையில இருந்து ஓப்பன் ஆகும். தமிழ்நாடு செட் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் இடையில வெப்சைட்டை செக் பண்ண பார்க்கும்போது இப்போ ஈவினிங் கூட என்ன பண்ணேன் அப்படின்னா வெப்சைட் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு அது சம்மந்தமான ஐடியா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் என்னாச்சு அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் ஓப்பன் ஆன மாதிரி தெரியல. ஓகேயா? அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா திருப்பி அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உடனே நீங்கள் இது பண்ணணும் அப்படின்லாம் கட்டாயம் இல்லை. பட் என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கரெக்டாக அப்ளை பண்ண முடியும். ஓகே, பதட்டம் இல்லாமல் அப்ளை பண்ணணும்னா முதல்ல இருந்தே நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும், அப்ளை பண்ணுறதுக்கான வேலைகளில் வந்து இறங்க ஆரம்பிச்சிடணும். ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து யார் அப்படின்னா எமா லசாரஸ். இந்த எமா லசாரஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படின்னு தெரியல. இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் ஆத்தர். எப்போ வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு குறுகிய காலகட்டம், ஒரு ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க தான். 1849 இருந்து 1887 வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க. ஓகே, 1849 இருந்து 1887 வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க இந்த எம்மா லசாரஸ் அப்படிங்கிறவங்க. இவங்க ஒரு அமெரிக்கா நாட்டை சேர்ந்த எழுத்தாளர். கவிதைகள் எழுதுவாங்க, உரைநடை எழுதுவாங்க, ப்ரோஸ் எழுதுவாங்க, நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பண்ணுவாங்க. இவங்க ஏன் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு ஜூவிஸ்ட் ஆக்டிவிஸ்ட். சரியா? ஜூவிஸ்ட் ஆக்டிவிஸ்ட்னா ஜியூ கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, யூதர்கள். ஆக்சுவலாக நம்ம அந்த பிரபலமாக இருக்கக்கூடிய சயின்டிஸ்டான ஐசக் நியூட்டன், தாமஸ் ஆல்வா எடிசன், இவங்கெல்லாம் அடுத்து ஜீசஸ் கிரைஸ்ட், இவங்க எல்லாருமே இந்த யூத குலத்தை சார்ந்தவங்க தான். அந்த ஜியூஸை வச்சு தான் ஆக்சுவலாக அந்த இஸ்ரேல் பாலஸ்டைன் ப்ராப்ளம் இப்போ போய்கிட்டு இருக்குல்ல, அது கூட இந்த பேக்ரவுண்டில் தான் ஆக்சுவலாக வரும். இந்த யூதர்கள் பாலஸ்தீனியர்கள் அந்த பேக்ரவுண்டில் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வரும். ஸோ அந்த ஜியூவிஸ்ட்ல ஆக்டிவிஸ்டாக இருந்தவங்க தான் யாரு அப்படின்னா இந்த எம்மா லசாரஸ் அப்படிங்கிறவங்க. இவங்க பிரபலமா எதுக்கு தான், எந்த ஒர்க்குக்கு தான் அறியப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ஃபேமஸான ஒர்க் வந்து த நியூ கொலோசஸ். ஓகே, எம்மா லசாரஸ்ல இருந்து கேள்வி கேட்குறாங்க, எம்மா லசாரஸை பற்றி ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா அந்த நியூ கொலோசஸ் தெரிஞ்சாலே போதும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எம்மா லசாரஸை பற்றி உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், பேச முடியும். ஓகே, இந்த நியூ கொலோசஸ் அப்படிங்கிறது எதை இன்ஸ்பயர் பண்ணி எழுதப்பட்டது? ஒரு போயத்துக்குன்னா சில போயத்துக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல. அப்போ இது வந்து ஸ்டேச்சு ஆஃப் லிபர்ட்டின்னு ஒரு ஸ்டேச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டேச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்து டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு மேரி மாதாவான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கையை தூக்கி ஒரு தீபாவளி வந்து லேம்பை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கையில் வந்து பிடிச்சிருப்பாங்க. ஓகேயா? ஸோ அது வந்து ஆக்சுவலாக நியூயார்க்கில் இருக்கும், யூஎஸ்ஏல, யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய சிலை தான் அந்த சிலை. அந்த சிலையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எழுதப்பட்ட போயம் தான் என்ன அப்படின்னா த நியூ கொலோசஸ். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு. த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பார்த்து எழுதப்பட்ட போயம் என்ன போயம் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈஸியாக அவங்களால என்ன பண்ண முடியும், த நியூ கொலோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம். எப்போ அந்த போயம் எழுதுனாங்க அப்படின்னா 1883. ஓகேயா? 1883ல த நியூ கொலோசஸ் அப்படிங்கிற போயம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. ஓகேயா? ஸோ இந்த போயத்தோட ஓப்பனிங் லைன் பார்த்தோம் அப்படின்னா நாட் லைக் த பிரைசன் ஜெயண்ட் ஆஃப் கிரீக் ஃபேம், நாட் லைக் த பிரைசன் ஜெயண்ட் ஆஃப் கிரீக் ஃபேம், வித் கன்க்யூரிங் லிம்ஸ் அஸ்ட்ரைடு ஃப்ரம் லேண்ட் டு லேண்ட், வித் கன்க்யூரிங் லிம்ஸ் அஸ்ட்ரைடு ஃப்ரம் லேண்ட் டு லேண்ட். இதுதான் த நியூ கொலோசஸ் அப்படிங்கிற போயத்தோட ஓப்பனிங் லைன். ஓகேயா? ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வர்ட்ஸ்வர்த். உங்க எல்லாருக்குமே தெரியும் வர்ட்ஸ்வர்த் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு.
பொதுவா நீங்க லிட்ரரி ஏஜஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த லிட்ரரி ஏஜஸ்ல நம்ம ரொமான்டிக் ஏஜ் அப்படின்னு ஒரு ஏஜ் வந்து படிப்போம். அந்த ரொமான்டிக் ஏஜ் அப்படிங்கிற ஏஜ் உருவானதுக்கான காரணமே வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் தான். ஆக்சுவலா அந்த ரொமான்டிக் ஏஜ்ங்கிறத பத்தி நம்ம அடிக்கடி பேசுறோம். ரொமான்டிக் ஏஜ்னோடனே நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது அப்படின்னா ரொமான்ஸ், லவ் அந்த மாதிரியான விஷயம் நினைச்சிடக்கூடாது. ஆக்சுவலா ரொமான்ஸ்னா அட்வென்ச்சரஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங்ல தான் ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேயா? அந்த ரொமான்ஸ் அப்படிங்கிறது ஒரு சர்டன் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் குறிக்கும்? சர்டன் பீரியட் நான் மென்ஷன் பண்ணும்போது எதை சொல்றேன் அப்படின்னா எலிசபெத்தன் பீரியட் பார்த்துருப்பீங்கல்ல. இந்த எலிசபெத்தன் பீரியட் இந்த மாதிரியான டைம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொமான்டிக் சிவல்ரி, மெட்ரிக்கல் ரொமான்சஸ் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயன்படுத்தி இருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அட்வென்ச்சரஸான ஸ்டோரிஸ் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் தான் ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற ரொமான்ஸ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து ஓகே லவ் மேக்கிங் அப்படிங்கிற அர்த்தத்தை கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். பட் தென் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ரொமான்ஸ் வாஸ் அட்வென்ச்சரஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ரொமான்டிக் ஏஜ்னு சொல்லும் போது அட்வென்ச்சர்னாலே நமக்கு வந்து நேச்சர். அப்போ அந்த நேச்சர் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் தான் யாரு பேசுறாங்கன்னா இந்த ரொமான்டிக் போயட்ஸ். ஆல்ரெடி நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணதுதான். எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்போம்னா ரொமான்டிக் ஏஜ் 1798ல லிரிக்கல் பேலட்ஸை வேர்ட்ஸ்வொர்த்தும் கோல்ட்ரிட்ஜும் சேர்ந்து பப்ளிஷ் பண்றாங்க. அதுல இருந்து தான் நமக்கு ரொமான்டிக் ஏஜ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து கிட்டத்தட்ட போகக்கூடிய ரொமான்டிக் ஏஜ் 1832 இந்த காலகட்டங்கள் வரைக்கும் வருது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருப்போம் பார்த்திருப்போம். ஸோ இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ குயின் விக்டோரியா வந்து 1837ல வந்து அரியணை ஏறுவாங்க அப்படின்னு பார்த்தோம். நம்ம அதுக்கப்புறம் வந்து விக்டோரியன் ஏஜ் வரும். விக்டோரியன் ஏஜ்னு வந்தாலே நமக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துடும். அப்போ இந்த ரொமான்டிக் ஏஜை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அந்த ரொமான்டிக் ஏஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ரொமான்டிக் ரைட்டர்ஸ் வந்து லேக் போயட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். யார் லேக் போயட்னு சொல்லுவா, எந்த ஜேர்னல்ல லேக் போயட் அப்படிங்கிறத சொல்லுவாங்கங்கிறத நீங்க இன்கால் மெசேஜஸ்லயோ அல்லது கமெண்ட்லயோ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பதிவு பண்ணுங்க. ஓகேயா? ரைட். உங்களுக்கு ரிமெம்பர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ரொமான்டிக் போயட்ஸ் அப்படின்னு யாரு பார்ப்போம் அப்படின்னா நம்ம வேர்ட்ஸ்வொர்த், கால்ட்ரிட்ஜ், ராபர்ட் சதே இவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்ப்போம். செகண்ட் ஜென்ரேஷன் ரொமான்டிக் போயட்ஸ் தான் யாரை பார்ப்போம் அப்படின்னா பைரன், ஷெல்லி, கீட்ஸ் இவங்களெல்லாம் நம்ம செகண்ட் ஜென்ரேஷன் ரொமான்டிக் போயட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்ப இந்த வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு நம்ம வரும்போது அவருடைய ரொம்ப முக்கியமான ஒர்க் வந்து நிறைய ஒர்க் வந்து அவரோட முக்கியமான ஒர்க் அப்படின்லாம் சொல்லலாம். சரியா? டெஃபினட்டா ரொமான்டிக் ஏஜ்ல இருந்து கொஸ்டின் வருது அப்படின்னா அந்த 6 பேரை தவிர்த்து உங்களுக்கு வேற யாரையுமே பெரும்பாலும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நான் சொன்னேன்ல வேர்ட்ஸ்வொர்த், சதே, கால்ட்ரிட்ஜ், அப்புறம் பைரன், ஷெல்லி, கீட்ஸ். ஸோ இவங்கள்ல இருந்து நீங்க ரொமான்டிக் ஏஜுக்கு போறீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், செகண்ட் ஜென்ரேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஸோ ஓப்பனா உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் உறுதியா வரும். அப்போ இந்த ரொமான்டிக் ஏஜ்னு படிக்கிறோம்னா வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோட போயட்ரி, ஏன்னா இந்த ஏஜே வந்து ஏஜ் ஆஃப் போயட்ரி தான். ரொமான்டிக் ஏஜே வந்து ஏஜ் ஆஃப் போயட்ரி தான். அப்ப இந்த ஏஜ்ல உள்ள போயட்ரி எல்லாம் நான் தனியாவே ஒரு கிளாஸ் எடுத்து என்னென்ன போயம் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு, அதோட ஓப்பனிங் லைன்லாம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல வச்சிருக்கேன். ஸோ கண்டினியூஸா நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகே? அப்ப இதுல இவரோட போயத்துல வந்து வேர்ல்ட் இஸ் டூ மச் வித் அஸ் அப்படிங்கிற போயம் வந்து ஒரு சானட். ஓகேயா? இது வந்து ஒரு சானட். ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதாவது நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் யாரு நம்ம குயின் விக்டோரியா வந்ததுக்கு அப்புறம் தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் ஒரு ஃபுல் ஸ்விங்ல போகுது அப்படின்னு பார்த்தோம். பட் அதுக்கு முன்னாடியே வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா வர ஆரம்பிச்சிருக்கும். அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியான போயம் தான் எது அப்படின்னா த வேர்ல்ட் இஸ் டூ மச் வித் அஸ் அப்படிங்கிற இந்த போயம். இந்த போயம் எப்போ கம்போஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 1802ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கம்போஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேயா? 1802ல என்ன பண்ணிருப்பாங்க கம்போஸ் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா டிராமாவை வந்து ஸ்டேஜ்டுன்னு சொல்லுவாங்க, போயத்தை வந்து கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ரைட். எந்த பர்டிகுலர் டைட்டிலுக்கு கீழே இந்த போயத்தை வந்து பப்ளிஷ் பண்ணுவாரு வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போயம்ஸ் இன் 2 வால்யூம்ஸ். ஓகே, போயம்ஸ் இன் 2 வால்யூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புக்கு கீழே இவருடைய போயட்ரி கலெக்ஷன் எல்லாம் கொண்டு வருவாரு. அது ஆக்சுவலா 1807ல தான் பப்ளிஷ் ஆகும். அப்ப இந்த போயம் பப்ளிஷ் ஆனது எந்த வருஷம்னு கேட்டீங்க அப்படின்னா 1807ல. ஓகேயா? 1807ல இந்த போயம் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். எதுல அப்படின்னா போயம்ஸ் இன் 2 வால்யூம்ஸ். போயம்ஸ் இன் 2 வால்யூம்ஸ்.
ஸோ போயம்ஸ் இன் 2 வால்யூம்ஸ் அப்படிங்கிறதுல தான் இதை அவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. கம்போஸ் பண்ணது எந்த வருஷம் அப்படின்னா 1802. இந்த போயம் இம்பார்ட்டன்டான போயம். நான் அதுக்கு தான் இவ்வளோ டைம் எடுத்து இதை வந்து சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு சொல்லக்கூடிய எல்லா போயமே எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான போயம் தான். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. ஓகே, இப்போ நான் முதல்ல சொன்ன போயம் வந்து ஆக்சுவலா அவங்களை அடையாளப்படுத்துறதே எந்த போயம் தான் அப்படின்னா த நியூ கொலோசஸ் பை எம்மா லசாரஸ் தான். ஓகே, அவங்களை அடையாளப்படுத்தக்கூடியதே த நியூ கொலோசஸ் பை எம்மா லசாரஸ் தான். ஸோ இங்க வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தை அடையாளப்படுத்துறது இந்த போயமான்னு கேட்டா இல்ல. வேர்ட்ஸ்வர்த்துக்கு நிறைய போயம் இருக்கு. இந்த போயம் அவரோட போயம்ல முக்கியமான ஒரு போயம். எதுல பப்ளிஷ் ஆகுதுன்னா போயம்ஸ் இன் 2 வால்யூம்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம லிரிக்கல் பேலட்ஸ்னு ஒரு போயட்ரி கலெக்ஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம். அது எப்போன்னா 1798. அடுத்து இவர் பப்ளிஷ் பண்ணக்கூடிய போயட்ரி கலெக்ஷனுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா போயம்ஸ் இன் 2 வால்யூம்ஸ் 1807. ஓகேயா, ரைட். இந்த வருஷங்கள்லாம் உங்களுக்கு நல்லா மைண்ட்ல இருக்கணும். ஓகே, இந்த போயத்தோட ஓப்பனிங்ல என்னன்னு பார்த்தோம்னா the world is too much with us, late and soon, getting and spending, we lay waste our powers. The world is too much with us, late and soon, getting and spending, we lay waste our powers. ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்குமா என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த போயட்ரி லைன்ஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணுங்க தேடுங்க. ஒவ்வொரு லைன் பை லைனா கூட நீங்க மீனிங் பார்த்தாலும் தப்பு இல்லை. அதுவும் பர்டிகுலரா ரொமான்டிக் ஏஜ்ல நீங்க ஒவ்வொரு போயமே படிக்கிறது எந்த வகையிலுமே தப்பே கிடையாது. ஓகேயா, ஸோ அதனால ரொமான்டிக் ஏஜ்ல உள்ள போயத்துக்கு வந்து நீங்க டெஃபினட்டா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. நீங்க எதிர்பார்க்கவும் செய்யலாம். கண்டிப்பா இதுல வந்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கவும் செய்யலாம். நம்பி என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெண்டிங் வால். ஆல்ரெடி நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்டோட நிறைய போயத்தெல்லாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பார்த்துருப்போம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸஸ்லேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ராபர்ட் ஃப்ராஸ்டினுடைய நிறைய போயம்ஸ், இந்த நத்திங் கோல்டு கேன் ஸ்டே அது பார்த்துருப்போம். அப்புறம் த ரோட் நாட் டேக்கன், அதுவும் ராபர்ட் ஃப்ராஸ்ட் தான். ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோயி ஈவினிங், இதுவும் ராபர்ட் ஃப்ராஸ்ட் தான். கிட்டத்தட்ட நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்டுடைய போயமே இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு 3 போயம் கிட்ட பார்த்துருக்கோம். இது ராபர்ட் ஃப்ராஸ்டினுடைய 4வது போயம். ஓகேயா, ஏன் ராபர்ட் ஃப்ராஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட் அமெரிக்கன் லிட்ரேச்சரை பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு கவிஞர். அவருடைய காலகட்டம்னு பார்த்தோம் அப்படின்னா வேர்ட்ஸ்வர்த்துக்கெல்லாம் அப்புறம் தான் வருவார். வேர்ட்ஸ்வர்த் வந்து 1800 அந்த ஃபர்ஸ்ட் கேப்ல என்ன பண்ணிடுவாரு, 19th செஞ்சுரியோட ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்து அவர் இறந்துருவாரு. ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து 19th செஞ்சுரி, அதாவது 1874 இருந்து 1963 வரை தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவர் வாழ்வார். அப்போ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 19th செஞ்சுரியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 20th செஞ்சுரியிலையும் யார் வாழ்ந்திருப்பான்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட். இவரோட ஒரிஜினல் நேம்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இவர் ராபர்ட் லீ ஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எல்இ, ராபர்ட் லீ ஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ராபர்ட் ஃப்ராஸ்டினுடைய கவிதைகள்லாம் ஒட்டுமொத்தமாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் உள்ள ரூரல் லைஃப்பை அப்படியே ரியலிஸ்டிக்காக என்ன பண்ணியிருப்பாருன்னா போர்ட்ரே பண்ணியிருப்பாரு. ஓகே, இவருடைய கவிதைகள் எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்க. இப்போ 2 roads diverged at the end அப்படிங்கிற மாதிரியான தான் ஆரம்பிக்கும் அந்த போயம். அடுத்து ஸ்டாப்பிங் பை வுட்ஸ், இது எல்லாமே அமெரிக்கா அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்ற மாதிரியும் அதே நேரத்தில் அமெரிக்காவில் உள்ள ரூரல் லைஃபோட யதார்த்தத்தை சொல்ற மாதிரியும். அப்போ வேர்ட்ஸ்வர்த்தும் இவரும் கனெக்ட் ஆகுறாரா? வேர்ட்ஸ்வர்த்தும் ரூரல் லைஃப்பை பற்றி தான் பேசுவார். ராபர்ட் ஃப்ராஸ்டும் இதை தான் வந்து பேசுவார் அப்படின்னா பெரும்பாலும் அவருடைய கவிதைகள்லாம் ஒரு ரூரல் லைஃப்ல இருந்து எடுக்கப்பட்ட கவிதைகள் மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா எழுதியிருப்பாரு. பெரும்பாலும் ராபர்ட் ஃப்ராஸ்டினுடைய செட்டிங் இது தெரிஞ்சுக்கணும். ரூரல் லைஃப் அப்படின்னா எந்த இடத்துல உள்ள ரூரல் லைஃப், அமெரிக்காவில் உள்ள ரூரல் லைஃப். அமெரிக்காவில் உள்ள எந்த இடம், அமெரிக்காவில் வந்து இடமே இல்லையா அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவில் நியூ இங்கிலாந்து அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ஓகே, அந்த நியூ இங்கிலாந்து பகுதியில் இருக்கக்கூடிய ரூரல் ரீஜியன்ஸ்ல தான் இவருடைய கவிதைகள் எல்லாமே செட் ஆயிருக்கும். ஓகேயா, உங்களுக்கு எப்படி ஆர்கே நாராயணனை யோசிச்சா மால்குடிங்கிறது ஞாபகம் வரணுமோ, ஆர்கே நாராயணன் மால்குடி, ஸோ அந்த மால்குடி அப்படிங்கிற அந்த ஃபிக்ஷனல் டவுன் ஞாபகம் வரணுமோ, அதே மாதிரி நியூ இங்கிலாந்து ரீஜனோட ரூரல் ஏரியாவை போர்ட்ரே பண்ணது யாரு அப்படின்னு கேட்டால் ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு டெஃபினட்டாக என்ன பண்ணணும், ஞாபகம் வரணும். இவர் வந்து ஆக்சுவலாக போயட்ரிக்கெல்லாம் புலிட்சர் ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. ஓகே, புலிட்சர் ப்ரைஸுங்கிறது ஆக்சுவலாக அமெரிக்கன்ஸுக்கு வந்து கொடுக்கக்கூடிய உயரிய விருது. இதே அமெரிக்காவில் இலக்கியத்திற்கு கொடுக்கக்கூடிய உயரிய விருது வந்து புலிட்சர் ப்ரைஸ் தான். இந்த புலிட்சர் ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். 1922 ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த வருஷத்தை ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த 1922 தான் நமக்கு என்ன பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம்னா
யுலிசிஸ் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் எது பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, நம்ம டிஎஸ் எலியட்டோட வேஸ்ட்லேண்ட் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டும் இம்பார்ட்டண்டான இருக்கு. இன்னும் நிறைய ஒர்க்கு 1922 பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ நான் இப்போ நீங்கள் 1922 வேஸ்ட்லேண்ட் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னாலே உங்களுக்கு எதுவும் ஞாபகம் வந்துடலாம் அப்படின்னா, புலிட்சர் பிரைஸ், போயட்ரிக்கு புலிட்சர் பிரைஸ் எப்போ இருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 1922 இருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஞாபகம் வந்துடலாம். ஓகேயா, ரைட். ஓகே, இப்போ நம்ம இந்த போயம் மெண்டிங் வால் வந்து ஆக்சுவலா எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 1914ல, சரியா, 1914ல பப்ளிஷ் ஆகுது. 1914ல பப்ளிஷ் ஆகுது. எந்த போயட்ரி கலெக்ஷன்ல பப்ளிஷ் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நார்த் ஆஃப் பாஸ்டன். ஸ்லோவா போறேன்னு நினைக்காதீங்க. ஸ்லோவா போனாலும் தரவா உங்க மைண்டுக்குள்ள என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா இன்ச் பை இன்ச்சா ஒவ்வொரு டீட்டெயிலும் என்ன பண்ணிக்கோங்க உங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கங்க. மனப்பாடம் பண்றது தப்பு இல்லையான்னு கேட்டா சில விஷயங்களை நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அது தப்பே கிடையாது. அதுதான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் லேர்னிங். ஓகேயா, ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் லேர்னிங்கே என்னதுதான் அப்படின்னா ரீகாலிங். எப்போ ரீகால் பண்ண முடியும்? நம்ம மைண்ட்ல இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணாதான் ரீகால் பண்ண முடியும். உங்க மைண்ட் வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸையும் விட ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்டோர் பண்ணாலும் தப்பே கிடையாது, சந்தோஷமா ஸ்டோர் பண்ணி வைங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகேயா, ரைட். இப்போ இந்த மெண்டிங் வால் அப்படிங்கிற போயம் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்டோடது. இதை பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஆஃப் பாஸ்டன் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் போயட்ரி கலெக்ஷன்ல வந்து பப்ளிஷ் ஆகுது. இதுவும் செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்க தான் அப்படின்னா நியூ இங்கிலாண்டோட ரூரல் ரீஜியன்ல தான். ஓகேயா, யார் வந்து இதோட நரேட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலா போயத்துல வந்து ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது நரேட்டர் வந்து ஆக்சுவலா ஒரு நாவல்ல வந்து நரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. யார் தான் இந்த போயத்தை வந்து பேசுறது மாதிரி அமைச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு நியூ இங்கிலாந்துல, அந்த நியூ இங்கிலாந்து ரீஜியன்ல உள்ள ஒரு ஃபார்மர் அவருக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவர் கூட வந்து பேசக்கூடியது மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கவிதையை வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகேயா, சம்திங் தேர் இஸ் தட் டசன்ட் love a wall. Something there is that doesn't love a wall. That sends the frozen ground swell under it. That sends the frozen ground swell under it. இதுதான் ஆக்சுவலா ராபர்ட் ஃப்ராஸ்டனுடைய தி மெண்டிங் வால்ஸோட ஓப்பனிங் லைன். அதாவது ஒரு வால் அப்படிங்கிறது நமக்குள்ள தேவையா இல்லையா? குட் ஃபென்சஸ் மேக் குட் நெய்பர்ஸ் அப்படின்னு வரும் தெரியுமா? குட் ஃபென்சஸ் மேக் குட் நெய்பர்ஸ். ஸோ அதுவே இவரோட கான்செப்ட் தான். ஓகே, குட் ஃப்ரெண்ட்ஸஸ் மேக் குட் நெய்பர்ஸ் அப்படிங்கிறதே யாரோட கான்செப்ட் தானா? ராபர்ட் ஃப்ராஸ்டோட கான்செப்ட் தான். ஓகே, ரைட். ஸோ அப்போ இந்த 3 போயட்ரி லைன் பார்த்துருக்கோம். தி நியூ கொலோசஸ் பை எம்மா லசாரஸ், தி வேர்ல்ட் இஸ் டூ மச் வித் அஸ் பை வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், அப்புறம் மெண்டிங் வால் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஸோ அந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டண்டான போயம் தான். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இருக்கிறதுலே ஒரு சிம்பிளான ஏரியா, அதே நேரத்தில் நம்ம டெஃபினட்டாக ஒரு 5 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா, எல்லாமே நமக்கு அந்த யூனிட்டா பிரிக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு யூனிட்டுக்கு வந்து ஆக்சுவலா 10 கொஸ்டின் ஒதுக்கலாங்கன்னு வச்சுக்கோமே. 10 யூனிட் இருக்கு, ஒரு யூனிட்டுக்கு 10 கொஸ்டின் ஒதுக்கி 100 கொஸ்டின் ஒதுக்குறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ நான் சொல்றது மினிமமா வந்து கண்டிப்பா ஒரு 5 கொஸ்டினாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு யூனிட் கண்டிப்பா 10 கொஸ்டின் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா படிச்சு ஈஸியா அட்டன் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரிசர்ச் மெத்தடாலஜி. ஓகேயா, ஸோ ரிசர்ச் மெத்தடாலஜில இருந்து நம்ம அடிப்படையா சில விஷயங்களை பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுல இருந்து எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிசர்ச்னா ரீசர்ச் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். ஓகேயா, ஏற்கனவே இருக்கக்கூடிய நாலேஜை வச்சு புதுசா ஒரு நாலேஜை உருவாக்குறது, அல்லது புதுசா எக்ஸாக்டா என்டையராகவே புதுசா ஒரு விஷயத்த வந்து உருவாக்குறது. இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, இப்போ இதுல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் நீங்க தரவு பண்ண வேண்டிய விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் இன் ரிசர்ச். ஓகே, ஸ்டெப்ஸ் இன் ரிசர்ச். ஒரு ரிசர்ச் பண்றதுக்கு என்ன மாதிரியான அப்ரோச் வந்து நம்ம கொண்டு போகணும்? எடுத்த உடனே நான் எடுத்துட்டேன் ரிசர்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா எப்படி ரிசர்ச் பண்ணணும்? அதுக்கு
ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வச்சிருக்காங்க. அதுல முதல் ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபையிங் த ப்ராப்ளம். ஐடென்டிஃபையிங் த ப்ராப்ளம். இப்போ நீங்க ஒரு ரிசர்ச் பண்ண போறீங்க லிட்ரேச்சர்ல, ஷேக்ஸ்பியர் ஏன் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் சானட்டை மிஸ்டர் WH அப்படிங்கிறவருக்கு டெடிகேட் பண்ணாரு. இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை, இதுதான் உங்களோட ரிசர்ச் ப்ராப்ளம் அல்லது நீங்க ரிசர்ச் கொஸ்டின் கூட வச்சுக்கலாம். ஓகே, ரெண்டும் ஒண்ணுதான், ரிசர்ச் ப்ராப்ளம் அல்லது ரிசர்ச் கொஸ்டின். ஷேக்ஸ்பியர் எதனால தன்னுடைய கவிதைகளை ஒரு ஜென்னுக்கு டெடிகேட் பண்ணாரு? அப்போ அவருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு? அவர் இவருக்கு சப்போர்ட் பண்ணாரா? பண உதவி எதுவும் பண்ணாரா? அல்லது மென்டல் சப்போர்ட் எதுவும் கொடுத்தாரா? அல்லது அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாரா? இப்போ எதனால இவர் வந்து இதை பண்ணாரு அப்படிங்கிறது, அதுதான் ஆக்சுவலா என்ன அப்படின்னா ரிசர்ச் கொஸ்டின். அல்லது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்க எப்படி அனலைஸ் பண்றீங்க? இவ்வளவு நாள் வந்து ஃபார்மலிசத்துல நீங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஃபார்மலிசத்துல, அதாவது ஃபார்மலிசம் தியரிஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை அனலைஸ் பண்றதுங்கிறது சரியான முறைதானா? இது எந்த அளவுக்கு நமக்கு சரியான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குது? இப்போ இதுதான் என்னோட ரிசர்ச் கொஸ்டின். ஓகேயா? இப்போ நான் அடுத்து என்ன பண்றேன்? இப்போ என்னோட ரிசர்ச் கொஸ்டினை நான் செட் பண்ணிட்டேன். ரெண்டாவது ஸ்டெப்பா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டு கண்டக்ட் அ லிட்ரரி ரிவ்யூ. சரியா? லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் கொஸ்டின் ஆர் ப்ராப்ளம். ஓகேயா? லிட்ரேச்சர் ரிவ்யூனா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு ரிசர்ச் கொஸ்டினா ஃபார்ம் பண்ணிட்டீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த 21ஆம் நூற்றாண்டுல எழுதப்படக்கூடிய கதைகளை ஃபார்மலிஸ்டிக் அப்ரோச்ல அனலைஸ் பண்றது எந்த அளவுக்கு சரியான முறை, அது சக்சஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையா? இதுதான் என்னோட ரிசர்ச் கொஸ்டின். இப்போ நான் லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரெல்லாம் என்ன மாதிரியே ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அல்லது நான் யோசிச்ச மாதிரியான விஷயத்துக்கு ரிலேட்டடா யோசிச்சிருக்காங்க. அப்ப நான் யோசிச்ச மாதிரியான விஷயங்கள் என்னென்ன? 21ஆம் நூற்றாண்டில் இலக்கியம், இந்த இலக்கியத்தினுடைய திறனாய்வு, அதாவது கிரிட்டிசிசம். ஸோ அந்த கிரிட்டிசிசத்தையும் எதையும் நான் ரிலேட் பண்றேன் அப்படின்னா ஃபார்மலிசம். நிறைய இருக்கு, சைக்கோ அனலைசிஸ் இருக்கு, ஃபெமினிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, எக்கோ கிரிட்டிசிசம் இருக்கு, மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம் இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் இருக்கு, இப்படி எவ்வளவோ இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி நான் ஏன் ஃபார்மலிசத்தை இதுல முன்னெடுக்கிறேன்? அப்போ இந்த ஃபார்மலிசம், யாரெல்லாம் இந்த ஃபார்மலிசத்தை வச்சு லிட்ரேச்சர் பண்ணியிருக்காங்க, ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடியது தான் லிட்ரேச்சர் ரிவ்யூ. அதாவது என்னுடைய கேள்விக்கு சம்பந்தமான பதில் ஏற்கனவே கூறப்பட்டிருக்கா அல்லது புதுசாக தான் நான் கண்டுபிடிக்கணுமா, அது ரிலேட்டடான கேள்விகள் ஏதாவது யாராவது ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா, இதுதான் என்ன அப்படின்னா லிட்ரேச்சர் ரிவ்யூ. மூணாவது ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரேம் ஏ ஹைபோதேசிஸ். ஹைபோதேசிஸ்னாலே என்ன அப்படின்னா, ஆக்சுவலா உங்களுக்கு தீசிஸ்னா என்ன, ஆன்டி தீசிஸ்னா என்ன, ஹைபோதேசிஸ்னா என்ன, சிந்தசிஸ்னா என்ன அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ தீசிஸ்னா நீங்க எடுக்கக்கூடிய கருத்துக்களை அப்படியே நீங்க பதிவு பண்ணக்கூடியதை தீசிஸ்ன்னு சொல்றோம். ஓகே, அப்போ ஹைபோதீசிஸ்னா ஒரு அசம்ஷன். ஓகே, நான் சிகரெட் குடிக்கிறதுனால தான் எனக்கு இருமல் வருது இப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஹைபோதீசிஸ், நான் ப்ரூவ் பண்ணல இன்னும். ஓகேயா? அப்போ சிகரெட் குடிக்கிறதுனால தான் இருமல் வருதா, இப்போ நான் ரிலேட் பண்றேன்ல, சிகரெட் குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேரியபிள், இருமல் வர்றது அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். இந்த ரெண்டையும் நான் என்ன பண்றேன், ரிலேட் பண்றேன். எப்படி ரிலேட் பண்றேன்? சிகரெட் குடிக்கிறது இருமலுக்கான காரணமா இருக்கு அப்படின்னு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரிலேட் பண்றேன். இதுதான் ஹைபோதேசிஸ். இப்போ என்னோட ஹைபோதேசிஸ் வந்து என்ன அப்படின்னா, சிகரெட் குடித்தல் இருமலை உருவாக்குகிறது. இப்போ நான் கடைசியில் என்னோட தீசிஸோட முடிவுல உருவாக்குதுன்னு சொல்லலாம், உருவாக்கல அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஆக்சுவலா காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேயா? காசுன்னா சிகரெட் குடிக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்றது, எஃபெக்ட்னா அந்த சிகரெட் குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய எஃபெக்ட் தான் அந்த இருமல் அப்படின்னு சொல்றது. ஓகேயா? அப்போ நான் என்னோட தீசிஸோட முடிவுல நான் எப்படி வேணாலும் சொல்லலாம், நான் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகே இல்ல சிகரெட் குடிக்கிறதுனால எனக்கு இருமல் ஏற்படலை அப்படின்னு ஒரு முடிவை கொடுக்கலாம், அல்லது ஆமா சிகரெட் குடிக்கிறது ஒரு 70% என்னுடைய இருமலுக்கான காரணமா இருக்கு இப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். அப்ப ஹைபோதேசிஸ் வந்து கடைசியில ப்ரூவாகவும் ஆகலாம், டிஸ்ப்ரூவாகவும் ஆகலாம். ஓகே, அடுத்து இப்போ இந்த ஹைபோதேசிஸையும் பார்த்தோம், தீசிஸையும் பார்த்தோம். ஆன்டி சிந்தசிஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க இந்த ஹைபோதேசிஸை வச்சு நான் கடைசியில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு தீசிஸ் எழுதிட்டேன். என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ரிசர்ச்சோட முடிவுல ஆமா சிகரெட் குடிக்கிறது 70% ஆஃப்
இருமலுக்கு வந்து முக்கியமாக காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருத்தை வந்து நான் என்ன பண்றேன், எழுதுறேன். அந்த எழுதி வைக்கிறேன்ல, அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பதிவை தான் தீசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் எழுதி வச்சுட்டேன். யாரோ ஒருத்தர் என்ன பண்றாங்க, என்னோட தீசிஸை எடுக்கிறாங்க. எடுத்து அதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்றாங்க. இல்ல இல்ல, சிகரெட் குடிக்கிறது 70% தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தல, அது ஒரு 20% தாக்கத்தை தான் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்கிறாங்க. அப்படின்னா அதை என்ன சொல்றாங்க, ஆன்டி தீசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா, அதை என்ன சொல்றாங்க, ஆன்டி தீசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆன்டி தீசிஸ் போனதுக்கு அப்புறம் இப்ப அவரும் என்ன பண்ணிடுறாரு, 20% தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அவரும் என்ன பண்ணிடுறாரு, பதிவு பண்ணிடுறாரு தன்னோட கருத்தை தீசிஸ்ல. இப்ப மூணாவதா ஒருத்தர் வராரு, அவர் என்னோட தீசிஸையும் எடுத்து வாசிக்கிறாரு. ரெண்டாவது என்ன 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 என்னை எதிர்த்து பேசின என்னோட கருத்தை வந்து எதிர்த்து ப்ரூவ் பண்ணியிருக்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட கருத்தையும் எடுத்து என்ன பண்றாரு, எடுக்கிறாரு. இப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் எடுத்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கம்பைன் பண்ணி அவரா புதுசா ஒரு தீசிஸா கிரியேட் பண்றாரு. இல்ல இவங்க ரெண்டு பேரும் சொன்னதுமே தப்பு, அல்லது இவங்க ரெண்டு பேரும் சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ரெண்டு ரிசர்ச்சையும் கம்பைன் பண்ணி புதுசா ஒரு அவுட்புட்டை கொடுக்குறாரு. இதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிந்தசிஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேயா, அப்போ தீசிஸ்னா என்ன, ஹைப்போதீசிஸ்னா என்ன, ஆன்டி தீசிஸ்னா என்ன, சிந்தசிஸ்னா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஃப்ரேம் ஏ ஹைப்போதீசிஸ் அப்படின்னா நீங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த, அதாவது இப்போ நான் வந்து ஷேக்ஸ்பியர் அவருடைய நண்பருக்கு இந்த கவிதையை டெடிகேட் பண்ணியிருக்கிறாரு, எதனால டெடிகேட் பண்ணியிருக்கிறாருங்கிறத நான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒருவேளை இப்போ நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா, நான் யூஜி படிக்கும் போதே என்ன கேள்விப்பட்டிருக்கேன், ஷேக்ஸ்பியரும் அந்த மிஸ்டர் WH அப்படிங்கிறவரும் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அதாவது ஒரு ஹோமோசெக்சுவலான ஒரு கே அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஷேக்ஸ்பியர் அண்ட் மிஸ்டர் WH வாஸ் அ கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறேன், என்னோட ஹைப்போதீசிஸை எடுக்க போறேன். ஓகேயா, என்னோட ப்ராப்ளம் என்ன, ஷேக்ஸ்பியர் ஏன் இதை டெடிகேட் பண்ணாரு மிஸ்டர் WHங்கிறதுக்கு என்னோட ப்ராப்ளம். நான் அதுக்கு லிட்ரேச்சர் ரிவ்யூ நடத்தி ஓகே 10 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ஷேக்ஸ்பியர் அவரோட சானட்டை பத்தி அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஒரு 4 பேர் ஷேக்ஸ்பியர் ஏன் இவருக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத அசியூம் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. இப்போ என்னோட ஹைப்போதீசிஸ் என்ன அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் கண்டிப்பா இவர் கூட இல்லீகலான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு, கே ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறாரு, ஹோமோசெக்சுவாலிட்டியில இருந்திருக்கிறாரு. இப்படிங்கிறத நான் என்ன பண்றேன், என்னோட ஹைப்போதீசிஸா எடுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன், இதை ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும், அல்லது டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஸ்டடி டிசைனை வந்து ஏற்படுத்த போறேன். ஸ்டடி டிசைனை வந்து என்ன பண்ண போறேன், ஏற்படுத்த போறேன். அதாவது எப்படியெல்லாம் நான் அந்த ரிசர்ச்சை கொண்டு போகணும். ஓகே, நான் முதல்ல இவ்வளவு விஷயங்களை படிக்கணும், அவரை பத்தின இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் படிக்கணும், இந்த பேக்ரவுண்டை படிக்கிறதுக்கு நான் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும், இந்தந்த புக்ஸ் எல்லாம் படிக்கணும், இந்தந்த இடத்துக்கெல்லாம் விசிட் பண்ணணும், இந்தந்த மாதிரியான நபர்கள் கிட்ட எல்லாம் நான் பேசணும். அப்போ இதனுடைய முடிவுல எனக்கு கிடைக்கக்கூடிய பதில் தான் இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடக்கூடிய பிளான் தான் என்ன அப்படின்னா ஸ்டடி டிசைன். ஓகேயா, பிளான் பண்ணாம எதையுமே பண்ணக்கூடாது. அந்த பிளானிங் வந்து எப்போ தான் வருது அப்படின்னா 4வது இதுல தான் பிளானிங் வருது. ஓகே, நீங்க முதல்ல பிளான் பண்ணி தான் ரிசர்ச்சுக்குள்ள வரீங்க அப்படின்லாம் இல்லை. முதல்ல உங்களுக்கு எந்த இடத்துல கேப் இருக்கு, அந்த கேப்ல நம்ம ரிசர்ச் பண்ண முடியுமாங்கிறத நீங்க பார்க்கணும். மழை பெஞ்சது மழை பெஞ்சதுனால அங்க கொசு வந்தது, அந்த கொசுனாலதான் மலேரியா பரவுதா இல்லையாங்கிறத நான் என்ன பண்ணணும், முதல்ல அதை ஒரு ப்ராப்ளமா நான் நினைக்கணும். ஓகேயா, அதுக்கப்புறம் தான் கடைசியில நான் லிட்ரேச்சர் ரிவ்யூ கண்டக்ட் பண்ணி ஹைப்போதீசிஸ் ஃபார்ம் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணணும், இதுதான் என்னோட ஹைப்போதீசிஸ், இந்த ஹைப்போதீசிஸை நான் ப்ரூவ் பண்ணணும் அல்லது டிஸ்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு நான் எந்த வழியில போனா என்னால அதை பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த பாதை, அந்த ரோடு மேப் தான் என்ன அப்படின்னா உங்களோட ஸ்டடி டிசைன். கரெக்டா, ரைட். அடுத்து என்ன அப்படின்னா ரிசர்ச்சை நீங்க பண்ண போறீங்க, டிசைன் பண்ணியாச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணணும், நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். கம்ப்ளீட் த ரிசர்ச். ரிசர்ச் வந்து நீங்க என்ன பண்றீங்க, இப்போ கம்ப்ளீட் பண்ண போறீங்க. அதாவது அந்த ஸ்டடி டிசைன் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த டிசைன் படி என்னென்ன வாசிக்கணும், யார் யாரை மீட் பண்ணணும், என்னென்ன மாதிரியான விஷயங்களை இன்டர்பிரட் பண்ணணும், அந்த இன்டர்பிரட்டேஷனுக்கான பதிலை எங்கிருந்து தேடணும், இது எல்லாமே நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ரிசர்ச் முடிச்சிட்டீங்க. ஓகே, அந்த அந்த ஸ்டடி பிளான் படி நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்க, அவ்வளவுதான். முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அனலைஸ் பண்ணணும். நீங்க நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணிருப்பீங்கல்ல, அதாவது என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ணிருப்பீங்கல்ல, அதுல நீங்க கேதர் பண்ண டேட்டா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்சு அனலைஸ் பண்ணணும். ஓகே, கம்ப்ளீட் ரிசர்ச்னா ஒட்டுமொத்தமா நீங்க கம்ப்ளீட் ரிசர்ச்ங்கிறது உங்களுக்கு எதை தான் சொல்லுது அப்படின்னா, நீங்க அந்த டிசைன் படி போகக்கூடிய வழியெல்லாம் போயிட்டு வர்றீங்க. அந்த வழியெல்லாம் போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வழியில போகும்போது டேட்டாவெல்லாம் என்ன பண்றீங்க, கலெக்ட் பண்றீங்க.
ஸோ அப்படி டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, கலெக்ட் பண்ண டேட்டாவை ஒவ்வொரு டேட்டாவை என்ன பண்றீங்க, அனலைஸ் பண்றீங்க. ஸோ அதனுடைய முடிவில் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கன்க்ளூஷனை ரெடி பண்றீங்க. ஜெனரேட், யூ ஆர் ஜெனரேட்டிங் கன்க்ளூஷன்ஸ். ஓகேயா? முதல்ல உங்க ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றீங்க. ரெண்டாவது இதை பத்தி யாரெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத தேடுறீங்க. மூணாவது ஓகே இப்போ இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு, இதை வச்சு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு அசம்ஷனை கொடுக்குறீங்க. அந்த அசம்ஷனை ப்ரூவ் பண்றதுக்கோ அல்லது டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கோ நீங்க ஒரு ரோட் மேப் வரைகிறீங்க. அதாவது அதுதான் ரிசர்ச் மேப், ஸ்டடி டிசைனு. ஸோ அந்த வரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாதையில நீங்க போய் டேட்டா கலெக்ட் பண்றீங்க. அதுதான் கம்ப்ளீட்டிங் த ரிசர்ச். அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ண டேட்டாவை அனலைஸ் பண்றீங்க. அனலைஸ் பண்ண டேட்டால கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு முடிவுக்கு வரீங்க. ஆமா, நான் இவ்வளவு நேரம் கலெக்ட் பண்ண டேட்டா எல்லாம் எனக்கு என்ன முடிவை கொடுக்குது அப்படின்னா, cigarette smoking is injurious to health, it amounts 70% of இருமல் காசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஆன்சர் கொடுக்குறீங்க. ஓகேயா? இதுதான் ரிசர்ச் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி, இதுதான் ஸ்டெப்ஸ் இன் ரிசர்ச் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆல்ரெடி நெட்ல கேட்டிருக்காங்க, ஒரு 4-5 தடவை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டினியூஸா கேட்டிருக்காங்க. கண்டினியூஸானா அடுத்தடுத்த நெட்ல அப்படின்னு இல்லை, நீங்க கிட்டத்தட்ட பழைய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, இப்போ ரீசெண்டாவே நான் லாஸ்ட் நெட்லேயே கூட கேட்டிருந்தாங்க, லாஸ்ட் நெட்டுக்கு முந்தின நெட்லேயே கூட கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இந்த பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிடுங்க, நல்லாவே தெளிவாகவே என்ன பண்ணுங்க, படிச்சிருங்க. ஓகேயா? ரைட். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிசர்ச்சுக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்குவோம். ஏன்னா இருக்கிறதுல ஈஸியான டாபிக், அதே நேரத்தில் ஷியோரா நம்ம 5 கொஸ்டின் நம்ம படிக்கிறதுல இருந்து எதை படிச்சாலும் ரிசர்ச்ல எதை படிச்சாலும் அதில் கொஸ்டின் வரும் அப்படின்னா அது கம்மியான ஏரியா உறுதியா கொஸ்டின் வரும் அப்படின்னா அது ரிசர்ச் மட்டும்தான். அதனால ரிசர்ச்சுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றது ரொம்பவே நல்லது. ஓகே, ரைட். தேங்க்யூ.